ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்கில்ஸ் ஆக்டிவ் தமிழ். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் தியரி. அதாவது சயின்ஸில் நம்ம வந்து ஸ்ட்ரிங் தியரி அப்படின்னா என்னென்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம பிரபஞ்சத்தில் அடிப்படையான விஷயம் சொல்லிட்டு அணுக்கள் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். அந்த அணுக்களுக்குள்ளே போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா நியூக்ளியஸ். அந்த நியூக்ளியஸில் புரோட்டான் நியூட்ரான் அப்படின்னு 2 துகள்கள் வந்து இருக்கிறது தெரியும். அந்த புரோட்டான் நியூட்ரான்குள்ளேயும் போய் பார்த்திங்கன்னா குவார்க்ஸ் அப்படின்னு சொல்கிற ஃபண்டமெண்டல் பேசிக் பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்கும். அந்த குவார்க்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனால் தான் ஸ்ட்ரிங் தியரி என்ன சொல்லுது அப்படின்னா ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரிங், அதாவது ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி அந்த ஸ்ட்ரிங் வைப்ரேட் ஆகிட்டுருக்கு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில். ஸோ இப்போது குவார்க்ஸ்க்கு ஒரு வகையான ஒரு பேட்டர்னில் வந்து வைப்ரேட் ஆகிட்டுருக்கு அந்த ஸ்ட்ரிங்கு. அதனால் அது வந்து ஒரு குவார்க்கை உருவாக்குது. அந்த வைப்ரேஷன் வந்து ஒரு பார்ட்டிக்கல் உருவாக்குது. ஸோ இந்த ஒரு வைப்ரேஷன் வந்து குவார்க்கை உருவாக்குது. அதேமாதிரி எலக்ட்ரானுக்கும் அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் வைப்ரேஷன் இருக்குது. அது ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் வந்து அந்த வைப்ரேஷன் இருக்குது. அதனால் அது வந்து எலக்ட்ரானை உருவாக்குது. அதேமாதிரி ஒரு நியூட்ரினோ, அதுக்கும் வந்து இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் வைப்ரேஷன் இருக்குது. அது வந்து வேறு ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் இருக்கிறதால அது வந்து உருவாக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு மியூசிக்கை வாசிக்கிறோம் அப்படின்னா அதுலேருந்து வர வைப்ரேஷன் வந்து ஒரு ரிதமை ஃபார்ம் பண்ணும். ஒரு ரிதமும் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரிங் அப்படின்ற வைப்ரேஷன் வந்து ஒரு பார்ட்டிக்கலை உருவாக்குது. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் வைப்ரேஷனும் ஒரு டிஃப்ரெண்ட்டான பார்ட்டிகல்ஸை உருவாக்குது. உதாரணத்துக்கு குவார்க்ஸ்க்கு ஒரு யூனிக்கான ஒரு வைப்ரேஷன் இருக்குது, ஸ்ட்ரிங் வைப்ரேஷன் இருக்குது. அதனால் அது குவார்க்காக இருக்குது. வேறு ஒரு பார்ட்டிக்கல், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபோட்டான் எடுத்துக்கோங்களேன், இல்லை எலக்ட்ரான் எடுத்துக்கோங்க. இந்த பார்ட்டிகல்ஸுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் இருக்குது வைப்ரேஷன். ஸோ அதனால தான் அது எலக்ட்ரானாக இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரிங்குடைய வைப்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பார்ட்டிகல்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுது. அந்த பார்ட்டிகல்ஸ் தான் குவார்க்ஸ், எலக்ட்ரான், நியூட்ரினோ அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக வந்து ஃபண்டமெண்டல் பேசிக் பார்ட்டிகல்ஸாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த நம்ம எவ்வளோ தான் அணுக்களுக்குள்ளே போயிட்டு பார்த்தாலும் இருக்கக்கூடிய இந்த குவார்க்ஸ், எலக்ட்ரான்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் தியரியில் வந்து என்ன சொல்லப்படுதுன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரிங்னால் வந்து வைப்ரேட் ஆகிட்டுருக்கு. டிஃப்ரெண்ட் பேட்டர்னால் வைப்ரேட் ஆகிறதால ஒரு பார்ட்டிகளும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஒன்றுமே இல்லை, ஸ்ட்ரிங் தியரினா அப்படின்னா ஆட்டம்குள்ளே டீப்பாக போயிட்டு பார்த்தோன்னா குவார்க்ஸ் அப்படின்ற பேசிக் நீங்கள் இருக்கிறதுல சின்ன டைனி பார்ட்டிகல்ஸ்ன்னு சொல்கிற அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து ஸ்ட்ரிங்னால் வைப்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போது ஒரு வகையான டிஃப்ரெண்ட்டான ஒரு யூனிக்கான ஒரு பேட்டர்ன் வைப்ரேஷன் வந்து ஒரு குவார்க்கை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா வேறு ஒரு யூனிக்கான பேட்டர்ன் வைப்ரேஷன் வந்து எலக்ட்ரானை ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஒரு பார்ட்டிகளுக்கும் ஒரு யூனிக்கான வைப்ரேஷன் இருக்குது. அந்த ஸ்ட்ரிங் வைப்ரேஷன் தான் அந்த பார்ட்டிகளே ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு வந்து ஸ்ட்ரிங் தியரி வந்து சொல்லுது. இதை தாண்டி நீங்கள் ஸ்ட்ரிங் தியரி பார்த்தீங்கன்னாக்கா இது 100% உண்மையானு கேட்டால் அது தெரியாது. ஏன் அப்படின்னா இது வந்து என்ன தான் வந்து சயின்டிஸ்டால் நிரூபிக்கப்பட்டாலும், கிராவிட்டானுக்கும் இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தாலும், கிராவிட்டானும் இதே மாதிரி வைப்ரேட் ஆகிட்டுருக்கு யூனிக்கான பேட்டர்னில் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இது வந்து 100% உண்மைன்னு வந்து சயின்ஸில் நிரூபிக்கப்படலை. ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம ஆழமாக போயிட்டு பார்த்தோன்னா இதனுடைய டைமென்ஷன்ஸ் வந்து நிறைய 11 டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைமென்ஷன்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு கற்பனை மாதிரி இருக்குது. அதனால் வந்து இதை 100% உண்மைன்னு சொல்ல முடியலை. ஆனால் ஸ்ட்ரிங் தியரி அப்படின்றது வந்து இருக்கலாம் அப்படின்னு வந்து சயின்டிஸ்ட் வந்து ஏற்றுக்கிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்ட்ரிங் தியரி அப்படின்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும். இதேமாதிரி நம்ம அடுத்தடுத்து சயின்டிஃபிக் டாபிக்ஸை பற்றி பேசலாம். இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு நன்றி. இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you later. Bye.